என்னோட பேர் சாந்தினி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். என்னோடய ஃபேமிலியில் வந்து நான், என் தங்கச்சி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. எங்கள் அப்பா வந்து கடலுக்கு போகிறாரு. எங்கள் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன். தென் அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படித்தேன். குயின் மேரிஸ் காலேஜில் படித்தேன் மயிலாப்பூரில். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன். நான் முதல்வன் போர்ட்டல் மூலயமா தான் HCLல நான் ப்ளேஸ் ஆனேன். இப்போ நான் HCL சோழிங்கநல்லூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கிராஜுவேட் ட்ரெயினியாக. அது மட்டும் இல்லை, நான் முதல்வன் நாங்கள் நிறைய கோர்சஸ்லாம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி பைத்தான், க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து எங்களுக்கு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா தான் நான் ப்ளேஸ் ஆனேன் HCLல. பொதுவாக பெருசாக பேச மாட்டேன். பப்ளிக் ஸ்பீக்கிங்னாலே எனக்கு பயம். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங்லாம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் மூலிமா கான்ஃபிடென்ட்டாக எப்படி நம்ம எல்லார் முன்னாலையும் பேசுறது, ஒருத்தங்கிட்ட எப்படி கான்வர்சேஷன் வச்சுக்கிறது, இன்டர்வியூஸ்லாம் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த ஸ்கில்ஸில், சாஃப்ட் ஸ்கில்லில் நடந்துச்சு. ஸோ அது நான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கோர்சஸ்லாம் வெளியே படிச்சிருந்தா வந்து செலவாயிருக்கும். அந்த அவ்வளோ காசு கொடுத்து படிக்கிற அளவுக்கு நாங்கள் அவ்வளோ இது இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் ஆனால் இது ஃப்ரீயாக படித்ததுனால எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஐடியில் போகணுன்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு மெச்சூர்டான ஏஜ்லேருந்தே எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தேன். ஐடியில் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படித்தேன். பட் உடனேலாம் எல்லாருக்கும் வேலை கிடைக்காதுல்ல. ஜாப் மார்க்கெட் பற்றி எல்லாருக்குமே தெரியும். டக்குன்னு எடுத்த உடனே நமக்கு வந்து வேலை கிடைக்காது. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் யாருமே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு கிடையாது, படித்ததே கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டடு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறதும் நான் தான் இந்த வீட்டில். ப்ளேஸ் ஆன உடனே எனக்கு நான் நம்பவே இல்லை, நான் அங்கே தான் ப்ளேஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபேமிலிக்கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணேன். எங்கள் அப்பா ஒரு சம்பளத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் எல்லாருமே படிக்கவும் முடியாது. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா காசு செலவாகும். இப்போது நான் ஜாப் போய் இப்போ என்னோடய ஸ்டடீஸ்க்கு நான் வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்ன நான் பார்த்துக்கிற அளவுக்கு நான் வந்து இருக்கேன். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலயமா நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. HCL, இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீமை கொண்டு வந்ததுக்கு நான் முதல்வனுக்கும், நான் முதல்வன் டீமுக்கும், அரசுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மாணவ மாணவிகளோட இந்த திறன் மேம்பாடு இன்னும் பல உயரங்களை தொடவும், அண்ணாநகர் தொகுதியை ஒரு அறிவுசார் மையமா மாத்தவும் உதயசூரியன் சின்னத்துக்கே வாக்களியுங்கன்னு அண்ணாநகர் தொகுதி வேட்பாளர் சிற்றரசு அவர்கள் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணார். தொகுதியோட நாளைய தூண்களா இளைஞர்கள் மேல அவரு காற்ற இந்த அக்கறையை பார்த்து அண்ணாநகர் மக்கள் அவருக்கு தங்களோட பெரும் ஆதரவை தந்து தங்களோட வாழ்த்துக்களை கரகோஷம் மூலமா தெரிவிச்சாங்க.